ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்முடி சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து ஒரு சம வில்லேஜ். எப்படி சொல்லலாம், உங்களுக்கு வந்து சம ட்ரக்கிங் பண்ணி ஒரு மலை மேலே உள்ள ஒரு ஹில்ஸ் செமையாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸும் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து திருவனந்தபுரம் வர்க்கலாலாம் நீங்கள் கவர் பண்ணுறதா இருக்கீங்க, ஒன்றரெல்லாம் போகிறதா ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். ஆக்சுவலாக இதுக்கு வந்து எப்படி பஸ் ஏறணும் எல்லா ரூட்டுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வந்து இறங்கினதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக 6 மணிலேருந்து பஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து சண்டேனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பஸ் விடுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு 1:30 மணியோட மதியம் 1:30யோட உங்களுக்கு வந்து எல்லா பஸ்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். மதியம் 1:30க்கு மேலே வரணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு பஸ்ஸுமே இருக்காதுங்க. இதுதான் உங்களுக்கு எல்லாமே ரூட்டு. இன்னும் டவுட்டு தான் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் பஸ் ஏறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். எல்லாமே நான் எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னுமே பட்ஜெட் ரிலேட்டடாக வீடியோஸாக நம்ம சேனலில் வரும். எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவலுங்க. இப்படி பஸ்ஸில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து டயர்டே ஆக மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வெளியே பார்க்கறதுல அவ்வளோ கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சம்மரில் போனீங்கன்னா ஒருத்தான பிளேஸுங்க. அப்படி நீங்கள் ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா மேலே டாப்புக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கை வியூவே வேறு மாதிரி மாறிடும். இந்த வெளியே இருக்கிறது எதுவுமே தெரியாது. அப்படி பஸ்ஸில் மட்டும் ஏதோ ஒரு ஒயிட் கலருக்குள்ள நீங்கள் போகிற மாதிரியே இருக்கும். வேறு மாதிரி இருக்கும். இந்த ஃபீலு சூப்பராக இருக்கும். கிளைமேட் வந்து உடம்பு கூலிங்காக தான் இருக்கும். நம்ம அடிக்கிற வேலைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதுதான் டிக்கெட் கொடுக்குற இடம். நீங்கள் பஸ் இறக்கி விட்ருவாங்க. இறக்கி விட்டோடனே அவங்களை கூப்பிட்டு டிக்கெட் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. பர் பர்சனுக்கு 40 ரூபா வாங்குவாங்க. வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் கார் பார்க்கிங்கு. இங்கே நீங்கள் கார் நிப்பாட்டிக்கலாம். பைக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி பைக் நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா. ஓன் வெஹிக்கிள் வந்து அதுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக வந்தாச்சு நம்ம. இப்போ நான் வந்து ஒன் பை ஒன்னாக கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ட்ராவல் வருது. வாங்க உங்களுக்கு போயிட்டு இங்கே போகலாமா என்னன்னு தெரில. வாங்க உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். செம்மையாக இருக்குது பிளேஸு பாருங்க. வேற மாதிரி சூப்பராக இருக்குங்க. வேற மாதிரிங்க. இந்த பிளேஸுக்கு எப்படி வரணும் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி திருவனந்தபுரத்துக்கு வந்துடுங்க. திருவனந்தபுரத்துலேருந்து இந்த பிளேஸுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தான். திருவனந்தபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து பொன்முடி போகக்கூடிய பஸ்ஸு கரெக்டாக உங்களுக்கு 8 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் பஸ் இருக்குது. இல்லை 1:30 வரைக்கும் பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிங்க. டிக்கெட்டு 80 ரூபா தரமாக இருக்கும். வந்து இறக்கி விட்ருவாங்க. உள்ளே என்ட்ரி சார்ஜ் 40 ரூபா. ஒருத்துங்க, சரியான ஒருத்து. நீங்கள் மேலே போகும்போது பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. இங்கே ஸ்டெப்ஸ் கிடையாது. கொஞ்சம் குண்டும் குழியுமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக காலை வச்சு போகிற மாரி இருக்கணும். நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸோட வரீங்க, குழந்தைகளோட வரீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஏறி போகிற மாரி இருக்குங்க. இதுக்கு தான் நம்ம வரணும். மேலே போக போக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் மேலே டாப்பில் ஒன்று காமிச்சிடல, அங்கே வந்து போக முடியாது. அங்கே வந்து ஏதோ போட்டு அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அவங்க ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க, நம்ம செக்யூரிட்டி இருப்பாங்க. நம்ம என்ன ஒரு பிரச்சனை எதுனாலும் அவங்களே பார்த்துப்பாங்க. ஒரு அளவுக்கு மேலே அவங்க போக விட மாட்டாங்க. நீங்கள் அங்கே நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி நீங்கள் கீழே இறங்கிடலாம். அதான் போகக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்து போகணும். இதுதான் டாப்பு இருக்கிறதுல, இதுதான் டாப்பு. இங்கே இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த வியூ ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அடுத்து அந்த பிளேஸ் கவர் பண்ணணும், இந்த பிளேஸ் கவர் பண்ணணும், இந்த பிளேஸ். மொத்தம் 3 பிளேஸ். 1 2 3. அங்கே போகக்கூடாது நினைக்கிறேன். பின்னாடி 4. அங்கே தான் கார் பார்க்கிங். அப்படி விட்டு நீ அப்படி நடந்து வர மாதிரி இருக்கும். அங்கேருந்து விட்டு நீ அப்படி நடந்து வர மாதிரி இருக்கும். நடந்து வந்து இப்படி மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். பார்த்துருப்பீங்க வீடியோவில். இது ஒரு ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்பாட் இருக்குது. அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். செம ஒருத்துங்க.
ஐஸ் ஃபைனலாக நம்ம கீழே இறங்க வேண்டியதான். இறங்கிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. வரதுன்னா பார்த்து வரணும். நல்ல ஷூ இருந்தால் நல்லா ஷூ போட்டுவாங்க, க்ரிப் உள்ள செருப்பை போட்டுவாங்க. ஏன்னா கொஞ்சம் இடக்கு மடக்க தான் இருக்கும். பார்த்து இறங்கணுங்க. நான் கொஞ்சம் பார்த்து இறங்க கீழே வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ப்ளீஸ் பாருங்கள், நெக்ஸ்ட்டு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, ஒன்றா போகலாம். கிளைமேட் வந்து ஜில்லுன்னு தான் இருக்குது. ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாரி இல்லை. ஓகே, ஜில்லுன்னு இருக்குது. நம்ம அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது ஃபுல்லாக பாறையாக தாங்க இருக்குது. நீங்கள் வரதா இருந்தால் தண்ணிலாம் கொண்டு வந்துருக்கேங்க. தண்ணி கடைலாம் இங்கே எதுவுமே இல்லை, கடையே அது இல்லை இங்கே. ரொம்ப இலக்கி நான் வர தண்ணி கொண்டு வர மாட்டேன். ஒருத்துங்க செமையாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. காய்ஸ், இந்த இடத்த கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே போவோம். அங்கே போயிட்டு இந்த வியூ பாயிண்ட் போவோம். போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ். நிறைய பிளேஸ் இருக்குங்க. எல்லா பக்கமும் போய் உட்காந்திங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது. அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். அதான் சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. வந்தீங்கன்னா நமக்கு டைம் இல்லை. அடுத்த பஸ்ஸு எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியல. போய் கேட்டு நம்ம அந்த பஸ்ஸில் நம்ம ஏறி கீழே போயிட்டு நம்ம அடுத்து வேறு ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் கவர் பண்ண அப்படி தான் பார்க்கும். நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னாலும் சரி, இல்லைன்னா எப்படி வந்தாலும் சரி, பஸ்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு நாள் இருங்க. செம்மையாக இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃபுட்டு வந்து கீழே இறங்கி போய் தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குங்க. அதனால் ஃபுட்டு வந்து கொஞ்சம் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். தண்ணிலாம் கொண்டு வந்தால் கொஞ்சம் முன்னக்கூட்டி தண்ணி நிறைய கொண்டு வந்துடுங்க. தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டங்க. அவ்வளோதான். எப்படி இருக்குது இந்த பிளேஸு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி டெலிவரி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. வீடியோலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடம் அவ்வளோ ஒர்த்தான இடம். சரிங்க, வாங்க கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது நம்ம மொபைலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட உங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சூப்பரான இருக்குங்க. அந்த இடம் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுக்க, கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வர்க்கலாலாம் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஒரு ஹாஃப் டே ஆகும், அவ்வளோதாங்க. சில் பண்ணிட்டு போங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களே பார்க்கிங்களா வீடியோவில் எப்படி இருக்குன்னு. இது ஒரு ஸ்பாட்டு. மொத்தம் எத்தனை ஸ்பாட் பார்த்தோம்? அது ஒரு ஸ்பாட்டு பார்த்துருக்கோம். இந்த ஸ்பாட் பார்க்க போகிறோம். அந்த ஸ்பாட்டு பார்த்துட்டோம். மொத்தம் 3 ஸ்பாட்டு. இன்னும் ஏகப்பட்டது இருக்குங்க. அங்கே இருக்குது. ஏகப்பட்ட ஸ்பாட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நம்ம இன்னொரு நாள் சூப்பராக 2 days பிளான் பண்ணி இந்த ஒரு பிளேஸு, வர்க்கலா, திருவனந்தபுரம் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம். இப்போ என்னெல்லாம் எவ்வளோ முடிஞ்சதோ நான் அவரை கவர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. இப்போ ஒரு ஸ்பாட் பார்த்தீங்களா, அங்கேருந்து இப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி வர மாதிரி இருக்கணும். வாக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வருவீங்க. சூப்பராக இருக்குங்க. இருக்கிறதுலே நான் ஒருத்தான பிளேஸ்னால் இந்த பிளேஸ் தான் சொல்லுவேன். அவ்வளோ அருமையாக இருக்குது. அது யாருமே இல்லை இந்த இடத்துல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வாய் விட்டு கற்றுனாலும் யாருக்குமே கேட்காது. அவ்வளோ ஒரு சீனரியாக, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அந்த பிளேஸு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே. வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த வியூ எனக்கு பின்னாடி? இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்கு. வருமா, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. சூப்பர். வேற உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஸ்பாட்டு வேற மாதிரி இருக்குது. பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க. என் உடம்புல டயர்டாக இருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன். தண்ணி வேற கொண்டு வரல, ரொம்ப இதாக இருக்குது. இப்படி இறங்கி நடந்து போகலாம். இந்த இருக்கு பாருங்க, இப்படி இறங்கி நடந்து போகலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வேண்டாம், எதுக்கு தனியாக வந்திருக்கோம், கொஞ்சம் பார்த்து தான் சேஃபாக இருக்கணும். சரி வாங்க
இப்படி இறங்கி நடந்து போகலாம், சூப்பராக இருக்கும். நடந்து போய் காமிக்க உங்களுக்கு. ஓகேங்க, கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் இப்படி தான் இறங்கி போகணும். இப்படியே இறங்கி அப்படியே ஏறிடும். இப்படியும் போகலாம். நம்ம ஏன் இப்படி போவோமே, இப்படி போனால் சூப்பராக இருக்கும். இப்படி பொத்தடி பாதை மாதிரி போதில்ல, இதில் நீங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஏன்னா இந்த பக்கமும் பள்ளம், என்னென்ன பூச்சி வரும்னு சொல்ல முடியாது. அங்கே பாருங்கள், பள்ளத்தை பாருங்கள். காலை நல்லா கிரிப்பில் நல்லா செருப்பல் போட்டுக்கோங்க, நல்லா கிரிப்பாக இருக்கும். அந்த இடம் கொஞ்சம் நல்லா கிரிப்பாக போக முடியும். நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக போய்கிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அவ்வளோ ஒரு அருமையான பிளேஸ், சூப்பராக இருக்கும். பார்க்குறீங்களா வீடியோவில் எப்படி இருக்குன்னு. இதோட என்ன டீட்டெயில், என்ன எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தமாரி சேனலில் பட்ஜெட் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி ட்ராவல் அந்த ஹிடன் பிளேசஸ், இந்தமாரி இந்தியாவில், இந்தமாரி தமிழ்நாட்டில், இந்தமாரி கேரளாவில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் கூட தான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வீடியோ மூலிமா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ வரும். வாரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு 7 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன் உங்களுக்கு. அப்படி தான் நேர் ரூட்டு உங்களுக்கு. அங்கேருந்து வராங்கல்ல, ரோடு தெரியுதுல்ல, அதுதான் உங்களுக்கு நேர் ரூட்டு. இப்படி வந்தீங்கன்னா இப்படி வராதிங்க, அப்படி அங்கேருந்து ஒரு ரூட் வரும். இப்போ நான் வந்தேன்ல வீடியோவில் பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் வாங்க, செமையாக இருக்கும். அப்போ தான் அந்த இதை ஃபுல்லாக அவங்க கவர் பண்ண முடியும், சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து இப்படி ஏறி ரிட்டன் இப்படி போகிறா இருந்தாலும் போகலாம், இப்படி போகிறா இருந்தாலும் போகலாம். வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இந்தமாரி வீடியோஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவை நான் எடுத்து போடுவேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் ரீகால் பண்ணியிருந்தேன், என்னென்ன செய்யணும், என்னென்ன எப்படி இந்த இடத்துக்கு வரணும்னு எல்லாமே சொல்லியிருந்தேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுங்கள். மார்னிங்கே வர மாதிரி பாருங்கள், ஒரு 7 o'clockலாம் வர மாதிரி பாருங்கள். 8 o'clock மொதல் பஸ் ஸ்டார்ட் ஆகுது. 6 o'clockலாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் 8 o'clock வாங்க. வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11:30க்கு இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். என்னென்ன பிளேஸ்லாம் இருக்குன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டிக்கெட் எல்லாமே பட்ஜெட்டில் தான் இருக்கும், ரொம்பலாம் ஆகாது. 1 day ட்ரிப்பு 500 ரூபாய்க்குள்ள செமையாக முடிச்சிடலாம். அவங்க ஃபேமிலிலாம் கூட்டு வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்கும். என்ட்ரி டிக்கெட் வாங்குறாங்க, ஒரு பர்சனுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வேறு என்ன டவுட் இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. வாங்க அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சார்ஜ் வேறு, நம்ம மொபைலில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கீழே போய் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்க முடிஞ்சால் வாட்டர் பாட்டில் வாங்கணுங்க. பஸ்ஸு எத்தனை மணிக்கு நமக்கு தெரியல, பஸ்ஸு எத்தனை மணிக்கு இருக்குன்னு கேட்டு நான் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க பஸ் எத்தனை மணி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. வேறு மாதிரி இப்போது வேறு மாதிரி 3 பிளேஸ் கவர் பண்ணியிருக்கிறோம், 4 பிளேஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். சூப்பராக இருக்குது. அப்படி தெரியுதுல ரோடு, அந்த ரோட்டுக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து வெளியே போயிடலாம், பஸ் ஏறிடலாம். பஸ் டைமிங் நான் சொல்கிறேன். அங்கேருந்து வரதுக்கு வந்து 8:30, 11:30, 12:30 பஸ் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் போச்சில் கரெக்டாக நீங்கள் ஒரு இந்த இடத்துக்கு ஒரு 10:30, 11 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டிங்கன்னா ஒரு 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 12:50 ஒரு பஸ் ஸ்டார்ட் ஆகும். மொதல் பஸ்ஸு 12:50 இருக்குங்க. இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு 12:50 பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸை நீங்கள் ஒன்று சேர்னீங்கன்னா கீழே ஒரு 3:30, 4 மணிக்கு போய் இறக்கிடுவாங்க. பஸ்ஸு இருக்குது, 4 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது ஈவினிங் தான் லாஸ்ட்டு பஸ், அந்த பஸ் தான். அதுக்கு நைட்டுலாம் உங்களுக்கு பஸ்ஸு கிடையாது. அதுக்கேற்றாப்புல நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ரோடு. இந்த ரோட்டில் போச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த வேன் நிப்பாட்டிக்கலாம் எல்லாமே. இது காரு, வேனு எல்லாமே இங்கே நிப்பாட்டிக்கலாம். பைக்குக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க, நான் காமிக்கிறேன். அந்த இருக்குல்ல, அதுதான் பைக் நிப்பாட்டுறது இடம். கடை இருக்குங்க, வாட்டர் பாட்டில் சாப்பிட்டுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா கடை உள்ளே இருக்குதா, அதான் கடை. நான் கடை இல்லைன்னு சொல்லியிருப்பேன், ஆனால் கடை இருக்குது. நான் செக் பண்ணாமல் சொல்லிட்டேன், இப்போ செக் பண்ணிட்டேன், கேட்டேன், கடை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் வாட்டர் பாட்டில் தான் வாங்கிக்கலாம். வாட்டர் பாட்டில் வாங்கலாம்னு நினச்சேன். நான் வாட்டர் பாட்டில் இல்லையோ என்னமோ நான் வாங்கலை. நான் வந்து அங்கே தண்ணி வச்சுருந்தாங்க, அதே நான் குடிச்சிக்கிட்டேன். அதே போதுமானது, எனக்கு நல்லா இருந்தது, கூலிங்காக இருந்தது. ஓகே, நல்லா இருந்துச்சு. அதே நீங்கள் குன்ன குடிச்சிக்கலாம். வாட்டர் கேன் கொண்டு போனீங்கன்னா பிடிச்சிக்கலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அந்த தெரியுது அதெல்லாம் ஹோட்டலு. அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். திருப்பி நம்ம பஸ் ஏறக்கூடிய நேரம் வந்துருச்சு. பஸ் கரெக்டாக 12:50 வந்துருச்சு. சரியான கூட்டங்க. நீங்கள் ஏறலைன்னா கண்டிப்பாக சீட்டு பிடிக்கிறது உங்கள் திறமை தான். அது வந்து நான் நல்லா பிடிச்சிட்டேன். கண்டக்டர் சீட்டுக்கு பக்கத்தில் சீட்டை பிடிச்சிட்டேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்ங்க.